நிறைவாக காஜியாசரத் அவர்கள் பேசி நிறைவு பெறும். அதுக்கிடையில் நம்ம பழனி ஐயா ரொம்ப நேரமாக வந்துட்டாங்க. அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் எப்போவுமே ஒரு தன்னுடைய சமய நல்லிணக்க உரையை இங்கே பாடலாகவே தருவது அவங்களுக்கு பழக்கம். அதில் அவங்க ஒரு பாடல், சமய நல்லிணக்க பாடல், இறை வேண்டுதல் பாடல் அவங்க பாடினதுக்கு பிறகு பழனி ஐயாவுடைய உரை இருக்கும். அடுத்து எங்களுடைய களத்தில் எங்களோட பழனி ஐயா மாதிரி கூட நிற்கிறதுல கிருஷ்ணன் ஐயா அவங்களுடைய உரையெல்லாம் அடுத்து இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய செல்வன் பிரேமச்சந்திரன் டாக்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சாருக்கு பொன்னாடை போற்றி மகிழ்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த மிலாது நபி பல்சமய நல்லிணக்க பெருவிழாவிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. மேடையில் அமர்ந்திருக்கின்ற உலமாக்களே, ஐயா பழனி ஐயா அவர்களே, திருமிகு கிப்சன் ஞானதாஸ் அவர்களே, மற்றும் முன்னால் குழுமியிருக்கின்ற என்னுடைய சொந்தங்களை, உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். ஆண்டுதோறும் நான் இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை பெறுகின்றேன். இறைவனுக்கு நன்றி. நபிகள் நாயகம் அவர்கள் போதைக்கெல்லாம் செய்யல, வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை நாம் படித்து நடைமுறைப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினா அதனுடைய அந்த பலனை நம்ம இந்த பிறவிலே அனுபவிக்கலாம். சொர்க்கத்தில் போய் தான் நம்ம அனுபவிக்கணும் அவசியமே கிடையாது. அவருடைய வாழ்ந்த அந்த முறைகள் நம்ம வாழ்க்கையில் டெய்லி எங்கேயாவது நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அவர் எப்படி நடந்து காட்டினார் அப்படிங்கிறத நம்ம நினச்சி அதுபடி நம்ம நடந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கை முழுமையானதாகிவிடும். எனவே ஒரு உன்னதமான இறை தூதர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாடல் பாடினாதான் வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. மதீனா நகருக்கு போக வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் அன்னர் முகம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து நினைவும் உணர்வும் கொண்டு நேசத்தில் சங்கமித்து ஆறு தழுவியல் ஆவி பிரிய வேண்டும், அண்ணல் முகம்மதே சகாரத் கூற வேண்டும், ஆறு தழுவியல் ஆவி பிரிய வேண்டும், அண்ணல் முகம்மதே சகாரத் கூற வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். ஜகமது போற்றும் முகம்மது நபியை சிந்தையுள் வைத்தேன், தினம் தினம் பார்த்தேன், ஜகமது போற்றும் முகம்மது நபியை சிந்தையுள் வைத்தேன், தினம் தினம் பார்த்தேன், முகம்மதின் திருமுகம் ஒரு தரம் கண்டால், முகம்மதின் திருமுகம் ஒரு தரம் கண்டால் முடித்து கொள்வேன் எந்தன் வாழ்வை, ரவுலா ஷரீஃபிலே ரசூல் முன்னிலே முடித்து கொள்வேன் எந்தன் வாழ்வை,
ரவுலா ஷெரீபிலே ரசூல் முன்னிலே மதீனா நகருக்கு போக வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். சுந்தர நபியின் சந்தனமேனி சுகந்தம் கஸ்தூரி கமலும் நூரானி. சுந்தர நபியின் சந்தனமேனி சுகந்தம் கஸ்தூரி கமலும் நூரானி. என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேனி, என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேனி. இறைவன் தூதரை எங்கள் நபிகள் நாதரை இறுதியாகவே கண்டு இதயம் மகிழவே. இறைவன் தூதரை எங்கள் நபிகள் நாதரை இறுதியாகவே கண்டு இதயம் மகிழவே. மதீனா நகருக்கு போக வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும். எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும், மதீனா நகருக்கு போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும். இந்த அளவிலே உங்களுக்கெல்லாம் என்னுடைய மிலாது நபி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்லாஹ் மஹதி லுஹுரூஜி அல் மதீனா. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல அழகா முதல்ல ஒரு விளக்கமும் சொன்னாங்க. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியதை போன்று நம்முடைய இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே நம்ம எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான மனவை முஸ்தபா, இவர் தி 100 அப்படிங்கிற அந்த மைக்கேல் எச் ஹார்ட்டினுடைய அந்த 100 சிறந்தவர்கள் என்ற அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் இந்த மனவை முஸ்தபா தான். அவருடைய பெருமானாரின் பிரசமய கண்ணோட்டம் என்கின்ற இந்த புத்தகம் இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய பெருமைச்சந்திரன் மருத்துவர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாவட்ட செயலாளர் ஜலீலசத் அவர்களை வழங்குமாறு வேண்டுகிறோம். பாரக்கல்லாஹ். அடுத்து